எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, யூடியூப் நேயர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, நமக்கு முன்னாக அநேகர் சென்றாலும் கூட நம்முடைய வழிகளை அவர்கள் சரியான விதத்தில் நடத்த முடிவதில்லை. அநேக பெரிய மனிதர்கள், அநேக படித்தவர்கள், அநேகர் பட்டதாரிகள் கூட நமக்கு முன்னாக போகும்பொழுது நம்முடைய வழிகள் சரியாய் அமையவில்லை. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தோமானால், நான் உனக்கு முன்னே போய் கோல்நாள வேலை செவையாக்குவேன். ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளைத்தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். எதற்காக தேவன் நமக்கு முன்னாக போகிறார்? சிந்தித்து பாருங்கள். யாத்ராகம் 23:20 உன் வழியிலே உன்னை காக்கிறதற்கும் சத்துருக்களின் கண்களிலிருந்து தப்பவுமே நம்முடைய தேவன் முன்னாக செல்லுகிறார். கோரலான வழிகளை நேராக்க தேவன் நமக்கு முன்னாக செல்லுகிறதை குறித்து வாசிக்கிறோம். சங்கீதம் 91:11 உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக நான் தேவ தூதர்களை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பான தேவ பிள்ளையே, நம்முடைய வழிகளை அநேக விதத்தில் சத்துருவின் கண்ணிகள் உண்டு, சாத்தானின் பிரச்சனைகள் உண்டு. நமக்கு எதிராக இருக்கிற அந்நிய ஜாதிகளும் அந்நிய காரியங்களும் நம்முடைய வழிகளை தசிதரிப்பு கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நம்முடைய மாபெரும் தேவன் நமக்கு முன்னாக செல்லுவது உன்னை வழியிலே காப்பதற்கும் உன் சத்துருக்களின் கையிலிருந்து விடுவிக்கவும், அது மாத்திரமல்ல உன் கோலான வாழ்க்கையை நேராக மாற்றுவதற்கும் கர்த்தர் நமக்கு முன்னாக செல்லுகிறார். என கண்பான தெய்வ பிள்ளை, இந்த நாட்களே மனிதன் தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து போகும் பொழுது, தன் எண்ணங்களிலே சாய்ந்து போகும் பொழுது, அவன் தன் வழிகளை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவனுடைய சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னான், உனக்கு முன்னே போகிறேன், நான் போய் உன் கோல்நாள வழியில் நேராக்குவேன். எதற்காக கர்த்தர் முன்னாக அழைத்து செல்லுகிறார்? வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை ஆயத்தம் பண்ணி ஸ்தலத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக. நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம் உண்டு, அதுதான் பரமக்கானான். தேவனுடைய பிள்ளையை நம்மை நடத்துகிற தேவன் நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு, நாம் போகிற வழிகளில் அநேக தடைகள் வந்தாலும் கூட தேவன் நமக்கு முன்னாக சென்று அவைகளை எல்லாம், தடைகளை எல்லாம் உடைத்து நம்மை நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைக்கவும் இருப்பு தாழ்பால்களை முறித்து நம்மை நடத்துகிற தேவன். நாம் பயப்பட வேண்டாம். நாட்களில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நமக்கு முன்னாக செல்லுகிற தேவன் சகலத்தையும் மீட்டெடுப்பார், சகலத்தையும் நடத்துவார். நமக்கு வர வேண்டியதான சகல ஆசீர்வாதங்களும் அவர் மூலமாய் வரும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இன்றைக்கு தேவன் மாத்திரம் நம்மோடு செல்லுகிறாரா? அவருடைய மகிமை நமக்கு முன்னாக இருக்கிறதா? நம்முடைய வேதனைகள், பாடுகள் மத்தியிலே தேவன் நம்மோடு கொடுப்பாரானால் சகலமும் நன்மையாக மாறும். இந்த நம்பிக்கை தான் கர்த்தர் விட்டு சென்றிருக்கிறார். நான் உங்களை திக்கற்றலாக விடமாட்டேன், நான் உங்களை அநாதைகளாக விடமாட்டேன், இந்த உலகத்தின் கடைசி மட்டும் உங்களோடு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் அந்த வார்த்தைகளை நம்பி, அந்த வார்த்தைகளை விசுவாசித்து நாம் முன்னேறுவோம். ஏனென்றால் தேவன் நமக்கு முன்னே போய் சகல கோணலான வழிகளையும் கர்த்தர் நேராக்குவார். இன்றைக்கு இந்த காலவெளியுடைய வாழ்க்கையில் எத்தனை கோணல்கள் இருந்தாலும், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் பயப்படாது. அவர் நமக்கு முன்னாக செல்லுகிறவர். நமக்கு முன்னாக செல்லுகிற தேவன் சகலத்தையும் படைத்தவர், அகிலாண்டத்தை உருவாக்கின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளையே போவோம். தேவனை ஆசீர்வதித்து, நான் உனக்கு முன்னே போகிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதை விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்டு போக கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறேன். கர்த்தாவை, இந்த காலைவெளியில் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இது எங்களுக்கு முன்னே போய் எங்கள் வழிகளை நேராக்கி நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா. நீரிய மகிமையான காரியங்களை செய்யும். இந்த கால வேலைக்காய் உமக்கு நன்றி. பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரோடும் கொண்டு நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.